ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தனது வாடிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய அப்டேட்டு மே 1ஆம் தேதி முதல் எடுத்துட்டு வரப்போற சொல்லியிருக்காங்க. அந்த மே 1ஆம் தேதி முதல் என்ன அப்டேட் எடுத்துட்டு வராங்க? இந்த அப்டேட் என்னன்றது தான் முழுமையான தகவலா பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன மாரியான அப்டேட் குடுத்துருக்காங்கன்னா, இப்போது நமது வாடிக்கையாளர்கள் கிரெடிட் கார்ட் பயன்படுத்துறவர்களுக்கு கூடுதலாக ரூ. 100 கட்டணம் வந்து வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எதுக்கு சார் நான் ரூ. 100 கட்டணுன்றதுக்கு தான் அவங்க டீட்டெயில்டான ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தனது கிரெடிட் கார்டு வாடிக்கையாளர்களுக்கு முன்ன வந்து நிலுவைத் தொகைன்னு சொல்லுவாங்க. அந்த நிலுவைத் தொகை ரூ. 500 வரைக்கும் எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னா ரூ. 100க்கு மேல எவ்வளோ இருந்தாலும் நீங்க கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது ரூ. 1லேருந்து ரூ. 100க்குள்ள நீங்க நிலுவைத் தொகை இருந்ததுன்னா எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. இனிமேல் ரூ. 101லேருந்து ரூ. 500 வரைக்கும் நிலுவைத் தொகை இருந்ததுனாக்கா, உங்களுக்கு ரூ. 100 கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுவே ரூ. 500லேருந்து ரூ. 1000க்குள்ள இருந்ததுனாக்கா, ரூ. 500 கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ரூ. 500 நீங்க அ அதாவது ரூ. 800 நிலுவை வச்சிருக்கீங்கனாக்கா, உங்களுக்கு கட்டணமாக ரூ. 500 வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதேபோல 1000க்கு மேல நீங்க நிலுவை வச்சிருக்கீங்கனாக்கா, உங்களுக்கு பழைய முறை என்ன கட்டணமோ அதே கட்டணம் தான் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த அபராத கட்டணம் இவங்க கிரெடிட் கார்டு யூசருக்கு சொல்லியிருக்காங்க. முக்கியமான அப்டேட்டா இருக்கு. அதேபோல கிரெடிட் கார்டுக்கு மாதம் மாதம் நீங்க கட்டுறீங்கல்ல, 45 நாளுக்கு ஒரு வாட்டி நீங்க கிரெடிட் கார்டு பில் கட்ட சொல்ல, 1 மாசம் பார்க்கலாம், 2 மாசம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க தவறினீங்கனாக்கா, கட்டணம் கட்டுவதில அதாவது நீங்க கிரெடிட் கார்டு பில்ல கட்டுறது தவறினீங்கனாக்கா, உங்களுக்கு 2 மாதம் கழிச்சு மாதம் மாதம் உங்களுக்கு ரூ. 100 கூடுதல் கட்டணம், அதாவது கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும். அபராத கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதேபோல பிபிசிஎல் கிரெடிட் கார்டு, எஸ்பிஐ கிரெடிட் கார்டு பயன்பாட்டாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 1 வருடத்திற்கு 50,000 வரைக்கும் நீங்க பயன்படுத்தினால் தான் உங்களுக்கு சேவை கட்டணம், அதாவது வருடாந்திர கட்டணம் செலுத்த அதாவது ஆனுவல் மெயின்டனன்ஸ் சார்ஜ் கட்ட தவறியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆனுவல் மெயின்டனன்ஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரூ. 1,00,000 ஆகியிருக்காங்க. நீங்க அந்த கிரெடிட் கார்ட்ல பிபிஎல், எஸ்பி கிரெடிட் கார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க பயன்படுத்த வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரூ. 1,00,000 உயர்த்தியிருக்காங்கன்ற மாரி சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதேபோல ரிவார்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 90 நாள்லேருந்து 120 நாட்களுக்குள் நீங்க பயன்படுத்தி ஆக வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பயன்படுத்தலைன்னா உங்களுக்கு அந்த ரிவார்ட் பாயிண்ட் போயிடும்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதேபோல இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸ் ஐஎம்பிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 25,000க்கே மினிமம் வந்து இனிமேலு சர்வீஸ் சார்ஜ் வாங்கணுன்ற மாரி பேங்க் சைட்லேருந்து குடுத்துருக்காங்க. அதாவது ஐஎம்பிஎஸ்ன்றது 50,000 வரைக்கும் நீங்க உங்க அக்கவுண்ட்லேருந்து வேற ஒருத்தருக்கு மணி வந்து இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸ் சொல்லுவாங்க. உடனடியாக பணம் செலுத்திக்கலாம். அதுக்கு வந்து எந்த சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. 50,000 வரைக்கும் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25,000மாக குறைக்கப்பட்டுள்ளது. 25,000 வரைக்கும் நீங்க எந்த ஒரு சேவை கட்டணம் இல்லாம உடனடியாக அனுப்பிச்சுக்கலாம். 25,000க்கு மேல போனாக்கா, உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் வந்து ஒரு ரூ. 3.75 வந்து உங்களுக்கு வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதேபோல ஏடிஎம் பயன்படுத்துறவர்களுக்கு ஏடிஎம் பரிவர்த்தனை ஃபெயில் ஆயிடுச்சுனாக்கா, ஃபெயில்டு டிரான்சாக்ஷன்னாக்கா 5 நாட்களுக்குள்ள உங்க பணம் உங்க வங்கி கணக்கு ரிட்டர்ன் ஆயிடணும். அப்படி வரலனாக்கா, ஒவ்வொரு நாளுக்கும் ரூ. 100 உங்களுக்கு ஃபைன் போட்டு பேங்க் உங்களுக்கு கிரெடிட் பண்ணணுன்ற ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. இது நடைமுறைக்கு மே 1ஆம் தேதி முதல் வரப்போகுதுன்ற மாரி சொல்லிக் குடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலேருந்து வந்திருக்க முக்கியமான அப்டேட்டு. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இந்த தகவல் புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது உங்களுக்கெல்லாம் மத்தவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நெனச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் இருந்தாக்கா, கமெண்ட்ல ஒரு லைக் போட்டு போங்க. நன்றி, வணக்கம்.